ஆக ஏப்ரல் முதல் வாரத்திலே தேர்தல் நடக்கும் என்று நம்புகிறேன். ஆக நம்ம இருப்பது 2 மாத காலம், 2 அமாவாசை தான் இருக்குது. திமுக ஆட்சியுடைய ஆயுள் காலம் 2 மாதம். இந்த 2 மாத காலத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, இன்னைக்கு கிராமத்தில் சொல்லுவாங்க எரியிற வீட்டில் புடுங்கிறது மிச்சன்ட்டு, அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்தெந்த துறையில் எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொள்ளை கும்பல் இன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் அடுத்த மாதம் தேர்தல் அறிவிக்கிறாங்க. இப்போ புதிய புதிய திட்டத்தை அறிவிக்கிறார், அதுக்கு அடிக்கல் நாட்டுறார். எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. திமுக விஞ்ஞான மூளை படைத்தவர்கள். அப்படிப்பட்ட கட்சி இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருப்பது 1 மாதம், இருப்பதே ஒரே மாதம். அந்த மாதம் அடுத்த மாதம் இறுதியில் தேர்தல் அறிவிச்சிருவாங்க, கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும். அதுக்குள்ள என்ன திட்டத்தை நிறைவேற்ற முடியும்? எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. தினந்தோறும் ஒரு புதிய திட்டத்தை அறிவிக்கிறது, அடிக்கல் நாட்டுறது, விளம்பரப்படுத்துவது, அத்தனை வெற்று விளம்பரம். மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் 1 முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வச்சார்? 1 பேரா 2 பேரா? ஏதாவது எந்த பேராவது மக்களுக்கிட்ட ஞாபகம் இருக்குதா? ஒரு பெயரை வைப்பார், ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு பெயரை வைப்பார், போட்டோ ஷூட் போடுவாங்க, நம்ம பத்திரிகையாளர் அழகாக பிடிச்சு வெளியிடுவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. பெயர் வைப்பதிலே நோபல் பரிசு கொடுத்தா பொருத்தமாக இருக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. அதே மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு குழு போடுவார், அதுக்கு தலைவர் போடுவார், அதோட அந்த திட்டம் மூடு விழா காண்டணும். எத்தனை திட்டம், எத்தனை குழு அமைச்சீங்க? 52 குழு அமைச்சிருக்கிறீங்க. அதனுடைய நிலைப்பாடு என்ன? நாங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டோம். திரு ஸ்டாலின் அவர்களே திட்டத்தை அறிவிக்கிறீங்க, குழு போடுறீங்க, அது தலைவர் போடுறீங்க, அதனுடைய விளக்கத்தை கொடுங்க. வெள்ளை அறிக்கை மக்கள் கேட்குறாங்க. அந்த திட்டத்தினால என்ன பயன்? அத்தனையும் வெற்றி விளம்பரம். அதோட அந்த திட்டம் முடக்கப்பட்டுவிடும். இப்படி மக்களை தினந்தோறும் ஏமாற்றி ஏமாற்றி தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் வருகின்ற செய்தி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆட்சியில் மக்களுக்கு எந்த பலனும் கிடைத்ததாக தெரியவில்லை. என்ன ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறார். அதிமுக சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே அம்மா இருக்கின்ற பொழுது மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டாந்தாங்க. இன்றைய தினம் அந்த வழியிலே வந்து அம்மாவுடைய அரசு 63,000 கோடி 63,000 கோடி இதுவரை இந்தியாவில் 63,000 கோடி ஒரு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்ததே கிடையாது. அந்த வரலாற்றை நாம தான் படைச்சோம். மத்திய அமைச்சரை நேரடியாக அழைத்து அடிக்கல் நாட்டி 2ஆம் கட்டம்